திமுக அரசு பதவி ஏற்றது முதல் திமுக நபர்களின் அராஜகம் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. அதற்கு உதாரணமாக அரக்கோணம் தெய்வச்செயல் என்ற திமுக நபரின் பாலியல் வழக்கு, அண்ணாநகர் பாலியல் வழக்கு. சில வருடம் முன்பு கனிமொழி அவர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் பெண் காவலருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த திமுக நபர் என்றும் செய்தி வந்தது. இப்படி திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து திமுக நபர்கள் அராஜகம் அதிகமாகிவிட்டது. அதில் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி காவேரிப்பட்டினம், தட்டராள்ளி கிராமத்தில் வசிக்கும் பட்டியலின பெண்களான முனியம்மாள், தமிழ் செல்வி ஆகியோர் ஆதரவற்ற கைம்பெண்ணாக தங்கள் பிள்ளைகளோடு ஒரு சிறு குடிசையில் வாழ்ந்து வருகின்றனர். அந்த இடத்தை காலி செய்யுமாறு திமுக மாவட்ட ஒன்றிய சேர்மன் நாகராஜ் கடந்த 5 வருடமாக தொல்லை கொடுத்து வருவதாகவும், அது தொடர்பாக அவர்கள் புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என தெரிகிறது. மேலும் திரு நாகராஜ் அவர் வீட்டு கழிவறையை சுத்தம் செய்து கொடுக்க சொல்லி துன்புறுத்தி வருவதாகவும் அந்த பெண்கள் புகார் தெரிவித்து இருந்தனர்.